பச்சையா போய் சொல்றாங்க திமுககாரங்க டிவி டிபேட்ல உட்காந்து ஒன்னே ஒன்று பாசிச பாஜக எதுனாலும் அதை ஒன்றை வச்சு வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடுன்னு தெரியாது. 8 மாசமா 7 மாசமா பொறுப்பு டிஜிபி ஃபுல் டைம் டிஜிபியை போடல. பச்சையா போய் சொல்றாங்க திமுககாரங்க டிவி டிபேட்ல உட்காந்து மாநில உரிமை சம்பந்தப்பட்டது அப்படின்னு. மாநில உரிமையில ஒரு வெங்காயம் இல்லை. பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் 2007 ஜட்ஜ்மெண்ட்டை காத்துல பறக்க விட்டுட்டு கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்கோர்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் கிட்டத்தட்ட 7லேருந்து 9 மாநிலங்கள் பொறுப்பு டிஜிபியை வச்சு தான் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை காத்துல பறக்க விட்டுட்டு பொறுப்பு டிஜிபி போட்டு ஃபுல் டைம் டிஜிபி இல்லாததும் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம். அதையும் எத்தனை தடவை எடப்பாடி பேசியிருப்பாரு எதிர்கட்சி தலைவர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய ஆபீஸ்ல எக்ஸ் மினிஸ்டர் ஏங்க ஆமாங்க எக்ஸ் ஹோம் மினிஸ்டரோட சன்னு சிட்டிங் எம்பி வீட்டில் பெட்ரோல் பாம் அடிக்கிறான். என்ன வேணும் இப்போ? இது கூட ரிப்போர்ட் பண்ணதால தான் வருதுன்னு வர பொறுப்பு டிஜிபி. முதல்ல பொறுப்பு டிஜிபின்றதே அவலமானதுங்க. 7 மாசம் ஆகுது. சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆகி போனாருங்க. 4+3 7 months ஆகுதுங்க. உங்களுக்கு ஃபுல் டைம் டிஜிபியே இல்லை. என்ன அவலங்க இது? திறமையான அதிகாரிகள் இல்லையா? 2 கண்டெம்ட் சுப்ரீம் கோர்ட்டில். கண்டெம்ட்டை கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு பிடிச்ச அதிகாரி யூபிஎஸ்சி லிஸ்ட்டில் கொண்டு வரலன்னா அப்பாயிண்ட் பண்ண மாட்டோன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட மோதுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. அது திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், KN மேலே எஃப்ஐஆராக இருக்கலாம். டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். அப்போ இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் போகும்பொழுது எல்லாம் ஒன்றே ஒன்று பாசிச பாஜக எதுனாலும் அதை ஒன்றை வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடுன்னு தெரியாது. ஆக்சுவலாக இதை வந்து சீஃப் மினிஸ்டரோ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோ கொடுத்துருவோம். திஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அட்ரஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகளால் ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபண்டமெண்டலி திஸ் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இட் ஹாஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகாரிகளால் பியூரோக்ராட்ஸால் IAS IPS ஆஃபீஸர்ஸால் பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னால் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தப்புன்னா நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா இவங்க சிக்கலுக்கு உள்ளாவாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது கரெக்டுன்னா இப்போ இவங்க சிக்கலுக்கு உள்ளாவாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அட்ரஸ் பண்ணணுன்றது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வரவே இல்லை ஃபீல்டுக்கு. சரி, முதலமைச்சராக பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கு தானே டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். அவருடைய துறை விளையாட்டு துறையாக இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அவர் பேசலாம். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ரிவ்யூக்கு போயிருக்காரு. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் இல்லை, லா மினிஸ்டர் எல்லாத்துக்கும் முன்னால் வந்து முந்திரி கோட்டை மாதிரி பேசக்கூடிய ரகுபதியாவது பேசியிருக்கணும். அவரும் வரல. அப்போ மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு எலெக்ஷன்ஸ் இன்னும் 40 நாளில் நடக்கக்கூடிய கட்டத்தில் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காரணம் காமிக்கிறதோ, மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க அதனால தான் வந்து புகார் கொடுக்க முன் வராங்க அப்படின்றதோ தன்னைத்தானே அரசு ஏமாற்றிக் கொள்கிறது என்று தான் அர்த்தம். ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, இன்னொரு பக்கம் லாக்அப் எடுத்து இந்த ஆகாஷ் அவருடைய வழக்கில் அவர் கடைசியை கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதை குறித்தும் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இதுவும் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப மோசமாக இருக்குங்க டிபார்ட்மெண்ட். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். யார் கண்ட்ரோலில் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. யாரோட கண்ட்ரோல்லையே அது இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அது யார் கண்ட்ரோல்லையும் இல்லைன்றது தான் இப்போ கொடுமையான விஷயம். தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெருகிக்கிட்டு இருக்கு.